தயவு செஞ்சு நெஞ்சு வலின்னா ஹாஸ்பிட்டல் போங்க. எல்லா நெஞ்சு வலியும் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இல்ல அசிடிட்டி, ஜீரண கோளாறு இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி எல்லாமே ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இத சொல்லி சொல்லி எங்களுக்கு போர் அடிக்குது. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ChatGPT, அதுக்கப்புறம் Instagram, YouTube ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்கவங்க வந்து அவங்களுக்கே செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களே அத வந்து ஜீரண கோளாறா இருக்குமோ அப்டின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்களே ஒரு சிரப்போ, டானிக்கோ, டேப்லெட்டோ, ஜெலுசிலோ வாங்கி குடிச்சுட்டு சரியாயிடுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெஞ்சு வலி இருக்கலாம். இல்ல ஒரு யானை வந்து நெஞ்சு மேல உட்கார்ந்துட்டு இருக்க அளவுக்கு பாரமா இருக்கலாம். இல்ல இந்த மேல கை வந்து வலி இருக்கலாம். இல்ல இங்க கழுத்து கிட்ட வலி இருக்கலாம். இல்ல ஒரு சைடு பல்லு கிட்ட, ஒரு சைடு ஃபேஸ் வலி இருக்கலாம். இல்ல பின்னாடி நடு முதுகுல வலி இருக்கலாம். இத்தன இருக்கு. இதுல எது வேணும்னாலும் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம். ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். இல்ல அப்டின்னா, ஹார்ட்ல இருந்து ஒரு பெரிய ரத்த குழாய் அயோர்ட்டான்னு இருக்கு. அயோர்ட்டால ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல அப்டின்னா, நுரையீரல்ல பிளட் கிளாட் ஆகிருக்கலாம். பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவாங்க. இல்லன்னா நுரையீரல்ல அதிகமா காத்து இருக்கலாம். நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இல்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். இல்ல எலும்பு நெஞ்சுல இருக்கிற எலும்பு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம். அதுவும் நெஞ்சு வலி இருக்கும். ஸோ இத்தன இருக்கு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு டைஜெஷன் ப்ராப்ளம், இன்டைஜெஷன், அசிடிட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஜெல்லிசில் இல்ல பேண்டப்ரசோல், ஒமி டேப்லெட். இது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. எது இருந்தாலும் இப்பல்லாம் ஒரு 10, 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே இருக்கு. போனா என்ன இதுவோ டாக்டர் கிட்ட பேசிட்டா தெரிஞ்சிற போகுது. அப்புறம் ரிலாக்ஸா படுத்து தூங்கலாம். மத்த கண்ட்ரிலலாம் இந்த மாரி போனா உடனே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்குமா? அமெரிக்கா, லண்டன் இந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்ல போனா எங்கேயுமே 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எவ்ளோ பெரிய நெஞ்சு வலியா இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்தியால இருக்கவங்க. நீங்களே செல்ஃப் டயக்னோஸ் பண்ணாதீங்க.